தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரின் சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். 6 வசனங்களை குறித்து நாம் தியானித்தோம். எனக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 7வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 44 46 முடிய. இயேசு பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இது 7வது வார்த்தை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி மரிக்கும் முன்பு சொல்லப்பட்ட வார்த்தைகள் மிகவும் பிரசித்தி பெற்றவைகள். இது மனித குலத்திற்கும் மிகவும் முக்கியமான வார்த்தைகள் என்று நாம் பார்க்கிறோம். முதல் வார்த்தையில் முதல் 3 வார்த்தைகளை நாம் பார்க்கும்போது அது மனிதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தை என்று பார்க்கிறோம். முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அந்த யூதர்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, மன்னிப்பின் வார்த்தை. 2வது, சிலுவையில் கூடவே அறையப்பட்ட ஒரு கள்ளனுக்கு ரட்சிப்பு கொடுத்த ஒரு வார்த்தை. 3வது வார்த்தை, ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனே அதோ உன் தாய். அதாவது இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாயிருந்த தாய்க்கும் ஒரு பராமரிப்பை தேவன் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக மன்னிப்பு, அடுத்ததாக ரட்சிப்பு, 3வதாக பராமரிப்பு, ஒரு பாதுகாப்பு அல்லது பராமரிப்பு என்று பொருள் கொள்ளலாம். அதை ஏற்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். 4வது வார்த்தை, ஒரு கைவிடப்பட்ட நிலைமையில் நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக அவரை பிதா கைவிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கைவிட்டப்பட்ட நிலைமையில் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்வதை பார்த்தா 5வது, தாகமாய் இருக்கிறேன். அதாவது அவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வந்தார் என்றால் நம்மை போல அவரும் பாடுள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷகுமாரனாக வந்தார். மனுஷகுமாரன் ஒரு மனிதன், அதாவது இந்த சிலுவை 150 கிலோ வெயிட்டு. நேற்றைய தினம் ஐயா சொன்னாங்க, 150 கிலோ வெயிட்டு, நல்ல கசையடி, முள்முடி தலையில் ரத்தமெல்லாம் சொட்டி தூக்கிட்டு போகும்போது ஒரு மனுஷராக காணப்படும் போது எவ்வளவு தாகம் வரும் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதனால் கூறப்பட்ட வார்த்தை தான் தாகமாக இருக்கிறேன். அதுபோல் இந்த உலகத்தை பார்த்து ஆத்தும தாகம் என்ற முறையிலும் சகோதரி அருமையாக சொன்னார்கள். அதுவும் உலகத்திற்காக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, அவருக்காகவும் சொல்லப்பட்ட வார்த்தை என்று பார்க்கிறோம். முடிந்தது, அதாவது எல்லா காரியத்தையும் செவ்வனே செய்து முடித்தார். 6வது வார்த்தை. 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். ஒப்படைத்த கிறிஸ்து. அதாவது இந்த வசனத்தின் உள்நோக்கம் என்னவென்றால் அர்ப்பணிப்பு. ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் அதற்குரிய அர்ப்பணிப்பு இருந்தால் மட்டுமே அதை செவ்வனே செய்ய முடியும். இல்லாவிட்டால் நாம் என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. ஒப்படைத்த கிறிஸ்து எல்லா காரியத்தையும் நிறைவாக செய்து தேவனிடத்தில் தன் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இப்போ இந்த வசனத்தின் கருத்து என்னவென்றால் ஒரு அர்ப்பணிப்பு. நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது உலகத்தில் நம்ம இந்தியாவில் 1983வது வருடம் சக்கரியா கமிஷன் என்று ஒரு கமிஷனை உண்டாக்குனாங்க. அது என்னென்னா, மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் உள்ள அங்கீகாரங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று அதை உண்டாக்கினாங்க. அதற்கு ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி யாராவது ஒரு ஆளை என்ன செய்வாங்க, நியமிப்பாங்க. அவர் பேர் தான் சக்கரியா. அப்போ RS சக்கரியா என்று நினைக்கிறேன். அப்போ அவரை நியமித்து அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் என்ன செய்யணும், அறிக்கை சப்மிட் பண்ண வேண்டும், தாக்கல் செய்ய வேண்டும். அப்போ அந்த அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். எல்லாவற்றையும் மாநில அரசுகிட்டையும் பேசணும், மத்திய அரசுகிட்டையும் பேசணும். பேசி என்ன செய்யணும், ஒப்படைக்கணும்.
அப்போ நான் அதை படிக்கும்போது பார்த்தேன், அந்த இதில் லாஸ்ட் பேஜில் 249 பக்கங்கள் 19 சாப்டர்ஸ் அத்தியாயங்கள் கொண்ட ஒரு அறிக்கையை அவர் சப்மிட்டார். அப்போ சப்மிட் பண்ணார். அது ஒப்படைப்பு. அதை கொண்டு கொடுத்தா தான் அந்த கமிஷன் அதோட முடியும். இல்லாட்டா பாதியிலே நிற்கும். இன்னும் நிறைய கமிஷன்கள் நிறைய நீதிபதிகளாலும் ரொம்ப வல்லுநர்களாலும் என்ன செய்திருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. ஆனால் நிறைவு பெறவில்லை. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது முழுமையான ஒரு அர்ப்பணிப்பு என்று நாம் பார்க்கிறோம். அதாவது நம்முடைய பிதா மனித குலத்தை மீட்பதற்காக யாரை அனுப்புவேன் என்று ஒரு திட்டம் தீட்டின போது யாரும் வரல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே முன்வந்து அதை ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். தாமே முன்வந்து இதை ஏற்றுக்கொண்டார். இந்த பாடுகள் நம்மை மீட்பதற்காக, நாம் செய்த பாவங்களை, நாம் செய்த தப்பிதங்களை, நம்முடைய மீறுதல்களை மீட்பதற்காக தாமே ஏற்றுக்கொண்டார் என்று பார்க்கிறோம். இந்த அர்ப்பணிப்பு கடைசி வரையிலும், அதாவது ஆவியை ஒப்பு கொடுக்கும் வரையிலும் அவர் கூடவே இருந்தது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் பிறக்கும்போது ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்தார் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ராஜாவாக, நல்ல வசதி படைத்த ஒரு ராஜாவாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறக்கலை. ஒரு ஏழ்மையின் கோலம் எடுத்து ஒரு மாட்டுத் தொழுவில் ஒரு முன்னணியில் பிறந்து ரொம்பவும் கஷ்டங்களோ அனுபவித்து, எல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்காக. பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பார்க்கும்போது சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஒரு அர்ப்பணிப்போடு ஏற்றுக்கொள்வாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வாங்க, ஓடி போகிற ஒரு நிலைமை இருக்கும். அப்போ அது முடிவு பெறாது. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. இது ஒரு வெற்றியின் அர்ப்பணிப்பு. அதை திறம்பட செய்து முடித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக மிஷனரிகள் ஒவ்வொரு நாட்டுக்காக போவாங்க. புனித தோமா ஆண்டவர் கூட இருந்த சீஷர் தான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருந்தார். நம்ம இப்போ ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். அப்போ அவர் தான் இங்கே என்ன செய்தார், இந்தியாவுக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக கிபி 2065 வருடத்தில் இந்தியாவுக்கு வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அநேக பாடுகள், லாங்குவேஜ் பிரச்சனை, மொழி பிரச்சனை, அதே மாதிரி உணவு பிரச்சனைகள், இன்னும் அநேக பிரச்சனைகள் இருந்த போதும் அந்த ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக இங்கு கடைசியில் இங்கே உள்ள ராஜாக்கள், சென்னையில் கிண்டி என்று நினைக்கிறேன், அங்கே லிட்டில் மவுண்ட், அந்த இடத்துல வச்சு என்ன செய்தாங்க, அவரை குத்தி ஈட்டியால் கொலை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். இது ஒரு அர்ப்பணிப்பு. அதே போல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் முழுமையாக தம்மை அர்ப்பணித்தார் என்று பார்க்கிறோம். ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது என்பதை பார்க்கிறோம். நம்முடைய நேசரை குறித்து சொல்லும்போது அவ்வளவு அழகுள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய தப்பிதங்களுக்காக அவர் சிலுவையில் அடிப்பதற்காக ஒப்பு கொடுத்த போது அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை என்று வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய், துக்கம் நிறைந்தவராய், பாடு அனுபவித்தவராய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் நாம் பாவங்கள் செய்யும்போது நம்ம ஆண்டவரை குறித்து நம்ம என்ன செய்யலை, கவலைப்படுகிறதே இல்லை. நம்ம ஆண்டவர் பட்ட பாடுகளை நினைத்தால் நம்மால் அதை என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சவுதிக்கு போன டைமில் த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட்னு ஒரு சீடியை பார்த்தேன். அந்த சீடியை பார்த்தால என்னால் ஒரு 15 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கு பிறகு பார்க்க முடியலை அந்த சீடியை. அவ்வளவு கஷ்டமாக இருந்தது. அது நடித்தது தான், ஒரு மனிதன் ஆண்டவரை போல நடித்தது தான். அவ்வளவு பெரிய பாடுகள், முள்முடியை தூக்கி தலையில் அடிக்கிறாங்க. அதே மாதிரி குண்டுகள் முள்ளுள்ள குண்டுகளை எடுத்து குறுக்கில் அடிப்பதை நம்ம பார்க்குறோம். அடிக்கும்போது சதையை இழுத்துட்டு வரும். அவ்வளவு கஷ்டங்கள், பாடு அனுபவித்தவராய்
அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை என்று பார்க்கிறோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவரால் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி எழுவதை பார்க்கிறோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் விழுந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்பதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் சமாதானமாக இருக்கோம்னா அவருடைய அர்ப்பணிப்பு, அதை தான் நாம் இன்று பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு சமாதானத்தோடு இருக்கோம், செல்வத்தோடு இருக்கோம், செழிப்போடு இருக்கோம், குணமாக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாமே இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இழந்தவைகள் யாவையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு திரும்ப கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது, இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற அநேகருக்கு மரணங்கள் சம்பவிப்பது உண்டு. அதாவது ஒரு டாஸ்கை கொடுத்து நிறைவேற சொல்லுவாங்க, நான் இதை நிறைவேற்றுவேன்னு சொல்லுவான். அதுக்கு முன்னாலே அவன் செத்து போகிறத நம்ம பார்க்கிறோம். அவனால் அதை நிறைவேற்ற முடியவில்லை. ஆண்டவர் ஆனால் அப்படி இல்லை, பிதாவின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் மற்ற மதத்தை சார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு புக்கில் படித்தேன், ஆண்டவர் என்று ஒருத்தர் இருந்தார், அவரையே அவர் என்ன செய்ய முடியல, காப்பாற்றிக்கொள்ள முடியவில்லை, எப்படி உங்களை காப்பாற்ற முடியும் சொல்லி ஒரு சகோதரன் ஒரு செய்தியை கொடுப்பதை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அவனுக்கு தெரியாது. இப்போ மனிதர்களின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டு குட்டியாக, மனுஷ குமாரனாக இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தையும் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நானே என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார், ஒருவனும் அதை எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிரை யாராவது எடுக்க முடியுமா? பிள்ளைகள் சொல்லுங்க, எடுக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் தான் என்ன செய்தார்? கொடுத்தார். இந்த வசனத்தில் மிகவும் தெளிவாக சொல்லுகிறது, ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். அப்போ யாரும் ஆண்டவருக்கு உயிரை என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. நானே அதை கொடுக்கிறேன், அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். இது எப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவுக்கும் ஒரு அப்பா பிள்ளை போன்ற உறவு என்று நாம் பார்க்கிறோம். ஒரு அப்பா ஒரு பிள்ளையை நாம் வச்சிருக்கும்போது, ஒரு ஸ்வீட் ஏதாவது கையில் வச்சுருந்தா நம்ம அந்த பிள்ளைகிட்ட கேட்கும்போது நம்ம உடனே என்ன செய்யும்? சில பிள்ளைகள் அப்பாவுடைய பாக்கெட்டில் போடுவதை நம்ம பார்க்குறோம், நமக்கு தராது, உடனே அவங்க அப்பா பாக்கெட்டில் போடும். அது எதற்காக என்றால் திருப்பி அதை என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தான் ஆண்டவர் அவருடைய ஆவியை தம்முடைய பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக அர்ப்பணிப்பை குறித்து நாம் பார்த்தோம். டேவிட் லிவிங்ஸ்டன் சொல்லி ஒரு மிஷினரி யூகேயில் இருந்தார். யூகேயில் இருந்த ஒரு மிஷினரி ஆப்பிரிக்காவுக்காக சென்றார் ஊழியத்திற்காக. அவரை அர்ப்பணித்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்றார். அங்கு ஆப்பிரிக்கா ரொம்பவும் பஞ்சமான ஒரு தேசம். அந்த பழைய நாட்களில் அங்கு போகும்போது மிகவும் கொடுமையானவர்கள், உணவு கிடையாது, நல்ல நோய்வாய்ப்பட்டு அங்கே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அவர் போவதற்கு முன்பதாக ஒரு ஃப்ரெண்ட், அவருடைய நண்பன் சொன்னார், நீ அங்கே போவாத. அப்போ அவர் நான் அங்கே தான் போய் எனக்கு ஊழியத்தை நிறைவேற்றுவேன்னு சொல்லி டேவிட் லிவிங்ஸ்டன், அப்போ அவர் இங்கிலாந்து தேசத்திலிருந்து ஆப்பிரிக்கா நாட்டுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார்.
அங்கே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்து, ஆனால் முதல்ல போகும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ அவருடைய நண்பன் முதல்ல அவரை என்ன செய்தான், தடுத்தான். இப்போ இவர் நல்ல ஒரு படித்த ஒரு சகோதரர், இன்ஜினியராக இருந்தார். நீ இங்கே வேலை செய்து நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஏன் அங்கே போகிற அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவருடைய ஊழியத்தை எனக்கு நிறைவேற்றணும், அவர்களுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்றார். அந்த நண்பன் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கவில்லை. நான் இங்கிருந்து பல தொழில்கள் செய்து பெரிய பணக்காரனாய் புகழ் உள்ளவனாய் மாறுவேன் என்று அவரிடத்தில் சொன்னான். ஆனால் அவர் கேட்காமல் அந்த ஆப்பிரிக்கா நாடுகளுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ரொம்ப நாள் அங்கிருந்து மக்களுக்கு சத்தியத்தை அறிவித்து அந்த மக்கள் ரொம்பவும் அவரை நேசித்தார்கள். கடைசியில் நோய்வாய்ப்பட்டு அந்த சகோதரர் இறந்து போனார். அந்த சமயத்தில் ஒரு புகழ்பெற்ற மிஷனரியாக இருந்த காரணத்தினால் இங்கிலாந்து நாட்டில் அவருடைய பாடியை அங்கு கேட்டாங்க. அங்கு தென்னாப்பிரிக்காவில் அடக்கம் பண்ணக்கூடாது, இங்கிலாந்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள். சொல்லும்போது இந்த மக்கள் தென்னாப்பிரிக்காவில் உள்ள மக்கள் அவரை விடலை. நாங்கள் அவருடைய பாடியை நாங்கள் தரமாட்டோம், எங்களுடைய மண்ணில் தான் அடக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க. ஆனால் யூகே அதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. அவருடைய பாடி அங்கே அனுப்பி வச்சாங்க. அனுப்பி வைக்கும்போது முதல்ல போய் அழுதது அவருடைய நண்பன் தான். ஒரு மன்னருக்கு எவ்வளவு மரியாதை அளிக்கப்படுமோ அவ்வளவு ஒரு மரியாதை அவருடைய உடலுக்கு அளிக்கப்பட்டு இங்கிலாந்தில் அடக்கம் செய்யப்பட்டது என்பதை பார்க்கிறோம். ஒரு அர்ப்பணிப்போடு சென்ற ஊழியக்காரர்கள் அநேகர் இரத்த சாட்சிகளாக மரித்து தேவனுக்காக வாழ்ந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக ஜீவ பலியாக தேவன் ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான போதும் சிஸ்டர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதும்போது சொல்வதை பார்க்கிறோம். ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனை நமக்கு தருகிறவர், ஜீவிக்கின்றவர். அவர் அவருடைய ஆத்மாவை ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். ஜீவனோடு இருக்கும்போது உயிரோடு நின்று அந்த வார்த்தையை தேவனிடத்திலே முறையிட்டார். பிதாவே, என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று ஜீவனோடு ஒரு ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். எபிரேயர் 9:14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளர சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அதாவது ஒரு பழுதற்ற பலியாக கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். அதாவது ஒரு ஊரில் ஒரு சின்ன ஸ்டோரி இருந்து, ரொம்ப நாள் மழை இல்லாமல் இருந்துச்சான். மழை இல்லாமல் இருக்கும்போது ஊரில் உள்ள தலைவர் சொன்னார், எல்லாரும் அந்த ஊரில் உள்ள சாமிக்கு கடவுளுக்கு எல்லாரும் என்ன செய்யணும், பலி கொடுக்க வேணும், கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்காத ஆட்கள் ஊரில் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, இது ஒரு கடுமையான சட்டம் என்று சொல்லி சொன்னார். அப்போ சொல்லும்போது மழை வருவதற்காக எல்லாரும் என்ன செய்தாங்க, சில ஆட்கள் நல்ல நல்ல ஆடுகளை கொண்டு வந்தாங்க, கன்றுக்குட்டிகளை கொண்டு வந்தாங்க, கோழியை கொண்டு வந்தாங்க, எல்லாரும் கொண்டு என்ன செய்தாங்க, கொடுத்தாங்க. இதில் கொஞ்சம் பேர் என்னது, கூனு குருடு எல்லாம் மோசமான கோழிகள், மோசமான ஆடுகள், இதெல்லாம் என்ன செய்தாங்க, கொண்டு கொடுத்தாங்க. கடைசியில் என்ன செய்யலை, மழை வரலை. அப்போ கேட்டான், அந்த ராஜா கேட்டான், யாரெல்லாம் மோசமானதை கொண்டு வந்தான்னு சொல்லி கேட்கும்போது யாருமே என்ன செய்யலை, எழும்பலை. அப்போ மக்கள் கூட்டத்தோடி கூட்டமாக ஏதாவது ஒன்று என்ன செய்யலாம், கொடுத்தா போதும் என்ற நினைப்போடு என்ன செய்தாங்க. அவங்களுக்கு மழையும் என்ன செய்யலை, கிடைக்கல. இதே போல தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. அவர் ஒரு பழுதற்ற பலி என்பதை பார்க்கிறோம். அழகுள்ள ஒரு நேசர், எந்த ஒரு கேடுதலும் இல்லாதவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு பழுதற்ற பலியாகவே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சாட்சி, நம்ம ஆவியை ஒப்பு கொடுத்த சாட்சியை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம்
59வது வசனத்தில், அப்போது கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொண்டிருக்கையில் அவனை கல்லறிந்தார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். ஸ்தேவனுடைய வாழ்க்கை வரலாறை நம்ம படிச்சிருக்கிறோம். ஸ்டீபன், அவருடைய பேர் இங்கிலீஷில் ஸ்டீபன், தேவான். அப்போ ஸ்தேவான் 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பிரதான ஆசாரியர்களோட ஆபிரகாமை குறித்தும் பல காரியங்களை குறித்தும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, ரொம்ப மூர்க்கமாய் கோவப்பட்டு கல்லறிந்து என்ன செய்கிறாங்க, கொல்றாங்க. கொல்லும்போது ஆண்டவரிடத்தில் அவன், ஆண்டவரே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஆண்டவரிடத்தில் ஒப்படைப்பதை பார்க்கிறோம். அப்போது வானத்தில் மனுஷகுமாரன் பிதாவின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார், அவரை வரவேற்பதற்காக என்று வசனம் சொல்லுகிறது. அவன் எழுந்து நிற்பதை பார்க்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த சிலுவையில் தம் ஜீவனையை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கும் போது வானம் திறந்து அவரை வரவேற்பதற்காக எல்லோரும் என்ன செய்வாங்க, காத்து கொண்டிருப்பார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார், பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்தார். அர்ப்பணிப்போடு தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நிறைவேற்றினார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலின் 2 அடிகளை பாடி முடித்துக் கொள்கிறேன். பாரச்சிலுவையோ என் பாவச்சிலுவையோ நீர் சுமந்தது என் பாவச்சிலுவையோ உள்ளம் உடைந்ததோ என் பாவச்சேற்றினால் உன் உள்ளம் உடைந்ததோ என் பாவச்சேற்றினால் எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையில் சுமக்கும் தெய்வமே, எங்கு போகிறீர் இயேசு தெய்வமே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, தீய சிந்தனை நான் நினைத்ததால் சிரசில் முள்முடி நான் சூட்டினேன், பெருமை கோபத்தால் உன் கண்ணம் மறைந்தேனே, என் பொறாமை எரிச்சலால் உன் விழாவை குத்தினேனே, கசையால் அடித்தது பகைமை உணர்ச்சியா, கசையால் அடித்தது என் பகைமை உணர்ச்சியா, எங்கு போகிறீர் தேவமைந்தனே, எனக்காய் சிலுவையை சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே, சுமக்கும் தெய்வமே. வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் சபை மக்களாகிய உங்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.